Hi friends, last sessionல journal entries and ledger posting concept பார்த்தோம். இப்போ ஃபர்தராக வந்து டேலி ப்ரைமில் எப்படி ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி லெஜர் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் என்ட்ரிஸ் போடுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ டேலி ப்ரைம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கண்டினியூ இன் எஜுகேஷ்னல் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த கண்டினியூ இன் எஜுகேஷ்னல் மோடே போதும். பட் ரியல் டைமில் நமக்கு டைரெக்டாக மெயின் பேஜே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து க்ரியேட் கம்பெனி அப்படின்னு கொடுக்கணும். ஸோ க்ரியேட் கம்பெனி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனி க்ரியேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒர்க் பண்ணும்போது நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த கம்பெனியோட நேம் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் வந்து ஃபினான்ஷியல் இயர் மென்ஷன் பண்ணிக்கணும். தென் கீழே வந்து மெயிலிங் நேமில் வெறும் நேம் மட்டும்தான் கொடுக்கணும், அந்த ஃபினான்ஷியல் இயர் கொடுக்கக்கூடாது. தென் அட்ரஸ், கம்பெனிக்குன்னு ஒரு ரேண்டம் அட்ரஸ் நீங்கள் வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் வந்து ஸ்டேட், தென் பின்கோட், டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர்லாம் நம்ம சீட் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம் April 1, 26, புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் ஆல்சோ April 1, 26, ரெண்டுமே சிமிலராக இருக்கட்டும். கரன்சி சிம்பிள் வந்து இந்தியன் ருபீ சிம்பிள் அண்ட் ஐஎன்ஆர். கடைசியாக என்டர் பண்ணும்போது அக்செப்டா அப்படின்னு கேட்கும், ஜஸ்ட் எஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா என்டர் கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், கம்பெனி க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதில் வந்து இங்கே ஷோ மோர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் ஷோ ஆல் ஃபீச்சர்ஸ், அதையே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இப்போதைக்கு இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கிளாஸஸ் வரும்போது ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம பார்ப்போம், அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜிஎஸ்டி மட்டும் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் அது கேட்கும். ஸோ ஜிஎஸ்டி கான்செப்ட் வரும்போது அது பார்க்கலாம். ஃபைனலாக அக்செப்டான்னு கேட்கும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டேலியோடைய மெயின் பேஜ், கேட்வே ஆஃப் டேலின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து சாம்பிள் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு இங்கே காமிக்குது. சம்டைம்ஸ் நம்ம வந்து டேலி ஓப்பன் பண்ணும்போது டைரெக்டாகவே இந்த பேஜுக்கு வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே நேம் ஆஃப் த கம்பெனி வந்து நம்ம கம்பெனி தான் இருக்கா, இந்த ஃபினான்ஷியல் இயர் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வேறு ஏதாவது கம்பெனி நேம் இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இயரோட என்ட்ரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியை ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இருக்கிற கம்பெனியை வந்து ஷட் டவுன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl F3. ஸோ கீபோர்டில் Ctrl F3 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி காமிக்கும். அது ஜஸ்ட்டு ஒரு தடவை சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த கம்பெனி வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு. டெலீட் ஆகலை, ஜஸ்ட்டு ஷட் டவுன் தான் ஆகிருக்கு. அகெயின் நமக்கு இன்னொரு கம்பெனி வேணும்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் அதே கம்பெனியை மறுபடியும் ஓப்பன் பண்ணணுன்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிளிக் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா அகெயின் இட் வில் ஓப்பன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ், இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோடைய லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்ட் அனலைஸ் வரும். ஸோ இந்த லெட்ஜர்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்.
கேஷ், கேபிட்டல், ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாமே. ஸோ இது எங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேலியோட மெயின் பேஜ் கேட்வே ஆஃப் டேலியில் க்ரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா லெட்ஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லெட்ஜரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம 1 by 1 க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் இதை அப்படியே சைடில் வச்சுக்குவேன். ஸோ ஃபஸ்ட்டு கேஷ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா வந்து அது டிஃபால்ட்டாகவே இருக்கும். நீங்கள் இப்போ கேஷ் டைப் பண்ணால் கூட உங்களுக்கு அது என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு காமிக்கும். ஏன்னா ஒன்ஸ் கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேஷ் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ அதனால் நம்ம கேபிட்டல் அப்படிங்கிற அந்த லெட்ஜர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தென் இதுக்கு வந்து அண்டர் கேட்கும். ஸோ அண்டர் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கேபிட்டலுக்கு லயபிலிட்டி கீழே வருது, அதுக்கு கீழே சப் கேட்டகிரி வந்து நான் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சப் கேட்டகிரியை தான் நம்ம இங்கே அண்டராக கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜில் நம்ம 1 by 1 ஒரு லெட்ஜராக நம்ம க்ரியேட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, சிங்கிள் டைமில் மல்டிபிள் லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னா, இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அகைன் மெயின் பேஜுக்கு வந்துடுங்க. மெயின் பேஜில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லெட்ஜர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மல்டி மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மல்டி க்ரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வச்சும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் குரூப் வந்து ஆல் ஐட்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். செக்யூரிட்டி டெபாசிட் அசெட், ஃபர்னிச்சர் ஃபிக்ஸட் அசெட், தென் பைக் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே அண்டரும் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஎம் மோட்டார்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், டெலிஃபோன் பில்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு தான் இருக்கும். சில குறிப்பிட்ட வேர்ட்ஸ் மட்டும்தான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ், ஃப்ரைட் சார்ஜஸ் ஆர் கொரியர் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். மற்ற எல்லா எக்ஸ்பென்சஸுமே வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் வரும். That audit income, direct income, conveyance, indirect expenses.
drawings capital account, loans liability. ட்ராயிங்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல், இது ரெண்டுத்துக்குமே அண்டர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் தான் வரும். தென் லோன், அண்டர் வந்து லோன்ஸ் லயபிலிட்டி. Then loan processing charges. Indirect expenses, interest on loan and stationery. That is also indirect expenses. Consulting charges, discount received. ஸோ அது வந்து இன்டைரக்ட் இன்கம். ஸோ நம்ம எல்லா லெஜருமே க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். கடைசியாக அக்செப்டான்னு கேட்கும், என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ எல்லா லெஜருமே க்ரியேட் பண்ணியாச்சு. அகெயின் நான் மெயின் பேஜுக்கு வந்துடுறேன். மெயின் பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வவுச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வவுச்சர்ஸுங்கிற ஆப்ஷனில் தான் நம்ம வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாத்தையும் நம்ம என்ட்ரிஸ் போட போகிறோம். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு தேவையான லெஜர்ஸை தான் வந்து நம்ம கீழே வந்து இங்கே லிஸ்ட் பண்ணோம். அதோடைய மெயின் கேட்டகரி என்ன, அசட் லயபிலிட்டி, அது மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கான சப் கேட்டகரி நம்ம ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்குற இதை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணது தான் இப்போ லெஜராக நம்ம க்ரியேட் பண்ணோம். இப்போ அடுத்தது ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போது நம்ம நோட்டில் ஜேர்னல் என்ட்ரி போடுறோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் எழுதிட்டு அதுக்கு கீழே டெபிட் கிரெடிட் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதிடலாம். பட் வந்து டேலியில் வந்து வவுச்சர்ஸில் போய் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இது உள்ளே போனதுக்கப்புறமா இங்கே வந்து டெபிட் கிரெடிட் அப்படின்னு காமிக்குதான்னு பாருங்கள். இன்கேஸ் டெபிட் கிரெடிட் காமிக்கலை அப்படின்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் சேஞ்ச் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து டபுள் என்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அது 2 பை அந்த மாதிரி இல்லை ஆர் பை அப்படின்னு காமிக்கும். பைன்னு 2 இடத்துலையுமே காமிக்கும். ஸோ இதையும் நம்ம டெபிட் கிரெடிட்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, சேம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். F12 கான்ஃபிகர் அப்படின்னு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷோ மோர் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் யூஸ் கிரெடிட் டெபிட் இன்ஸ்டெட் ஆஃப் 2 பை டியூரிங் வவுச்சர் என்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெபிட் கிரெடிட் வந்துடும். ஃபஸ்ட்டு ஷோ பண்ணும்போது அது டெபிட்னு தான் காமிக்கும். ஃபர்தராக நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஃபைன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா சுந்தர் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் கேபிட்டல் ஆஃப் 5 lakhs. டெபிட்டில் வந்து கேஷ், கிரெடிட்டில் கேபிட்டல்னு கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம டேரெக்டாக இங்கே என்ட்ரி பாஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இங்கே மேலே வந்து என்ன வவுச்சர் டைப் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படின்னு இருக்குது. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரா, பேமெண்ட், ரெசிப்ட் அண்ட் ஜேர்னல் அப்படின்னு ஒரு 4 வவுச்சர் டைப்ஸ் இருக்குது. ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸும் ஒரு வவுச்சர் டைப்பில் வரும். இது வந்து சேஞ்ச் ஆகும். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். முடிஞ்சால் ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. என்னென்னா, ஒரு டிரான்சாக்ஷனில் கேஷோ பேங்க்கோ டெபிட் சைடு வந்துட்டு வந்துடும். கிரெடிட்டில் வந்து எனி அதர் வேர்ட்ஸ் வரும். லைக் கேபிட்டல் ஆர் ஆடிட் இன்கம், அந்த மாதிரி எனி அதர் வேர்ட்ஸ் வரும். டெபிட்டில் கேஷோ பேங்க்கோ வந்துடும். கிரெடிட்டில் வந்து அதர் இன்ஃபர்மேஷன் கேபிட்டல், ஆடிட் இன்கம் ஆர் எனி அதர் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் பிலாங்ஸ் டு ரெசிப்ட். தென் வந்து பேமெண்ட் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம பேமெண்ட் பண்ணும்போது, தட் மீன்ஸ் டெபிட் சைடு ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், கன்வேயன்ஸ், செக்யூரிட்டி டெபாசிட், ஃபர்னிச்சர், அந்த மாதிரி டெபிட் சைடு ஏதாவது ஒரு வேர்டு வரும். கிரெடிட் சைடு எய்தர் கேஷ் இருக்கும், அப்படி இல்லைன்னா பேங்க் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது டிரான்சாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பிலாங்ஸ் டு பேமெண்ட். தென் வந்து கான்ட்ரா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் டு பேங்க், பேங்க் டு கேஷ். அதாவது இந்த 2 வேர்டு மட்டும்தான் ஒரு டிரான்சாக்ஷனில் இருக்கும், வேறு எந்த வேர்டுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா தெரியும், டெபிட்டில் ஐசிஐசிஐ பேங்க்னு இருக்குது, கிரெடிட்டில் கேஷ்னு இருக்குது. ஸோ இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராவில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12th சம் கேஷ் டு ஐசிஐசிஐ பேங்க், இதுவும் நமக்கு கான்ட்ராவில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் F7 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அதோடைய ஷார்ட்கட் கீஸ், நம்ம கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணால் கூட இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் எது கிளிக் பண்ணாலும் அங்கே சேஞ்ச் ஆகிடும். ஃபைன். இப்போ ஜேர்னல் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மணி டிரான்சாக்ஷன்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் ஜேர்னல் என்ட்ரியில் டெபிட்லேயும் சரி கிரெடிட்லேயும் சரி கேஷும் வரக்கூடாது, பேங்க்கும் வரக்கூடாது, 2 சைடுமே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5th சம் எடுத்துக்கலாம். 5th சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட்டில் பைக்குன்னு இருக்குது, கிரெடிட்டில் வந்து கேஎம் மோட்டார்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜேர்னலில் தான் வரும். ஸோ அகைன் ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். டெபிட்டில் கேஷ் ஆர் பேங்க் வந்து, கிரெடிட்டில் எனி அதர் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் ரெசிப்ட். டெபிட்டில் சம் அதர் வேர்ட்ஸ் வந்துட்டு கிரெடிட்டில் கேஷ் ஆர் பேங்க் வந்துச்சுன்னா அது பேமெண்ட். கேஷ் டு பேங்க், பேங்க் டு கேஷ், அந்த 2 வேர்டு மட்டும் இருந்து ஒரு என்ட்ரி வந்துச்சுன்னா அது கான்ட்ரா. டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டுத்துலேயுமே அதர் தென் கேஷ் ஆர் பேங்க், கேஷ் பேங்க் இல்லாமல் வேறு ஏதாவது வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அது ஜேர்னல். ஸோ இப்படி தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் கீழே வரும். ஏன்னா வந்து இங்கே டெபிட்டில் கேஷ் இருக்குது, கிரெடிட்டில் கேபிட்டல் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வவுச்சர் போயிட்டு ரெசிப்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கிரெடிட் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நோட்டில் எழுதும்போது முதல்ல டெபிட் எழுதுவோம், அப்புறம் தான் வந்து கிரெடிட் எழுதுவோம். பட் இங்கே டேலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில வவுச்சர் டைப்பில் கிரெடிட் தான் ஃபஸ்ட்டு லைன், அதுக்கப்புறம் தான் டெபிட் வரும். பட் இப்போது பேமெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் டெபிட் தான் ஃபஸ்ட் லைன் இருக்கும். அது வந்து டேலியோடைய டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படி தான், அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. நோட்டில் வந்து நம்ம எது டெபிட்டில் எழுதுகிறோமோ அதே வேர்டு தான் டேலிலையும் டெபிட் சைடு வரணும். நோட்டில் எது கிரெடிட்டில் வருதோ அதே தான் டேலிலையும் கிரெடிட் சைடு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு சம் நான் ரெசிப்ட்னு சொன்னேன், இங்கே முதல்ல கிரெடிட் தான் காமிக்குது. ஸோ நோட்டில் கிரெடிட்டில் நம்ம என்ன போட்டிருக்கோம், கேபிட்டல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கேபிட்டல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கணும். மென்ஷன் பண்ணிவிட்டு அமௌண்ட் 5 lakhs, டெபிட்டில் கேஷ், டெபிட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்டர் பண்ணிவிட்டு கேஷ்ன்னு கொடுத்துருங்க. அதேமாதிரி நரேஷன் அப்படின்னு ஒன்று கேட்கும், ஜஸ்ட் அ டெஸ்கிரிப்ஷன் தான். இந்த என்ட்ரியை பற்றின ஒரு டெஸ்கிரிப்ஷன். பட் இது மேண்டேட் கிடையாது, வேணும்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். லைக் திஸ்.
ஸோ ஃபர்தராக கடைசியாக அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த என்ட்ரி வந்து ஹைட் ஆகிடும். பட் இது வந்து சேவ் ஆகிடுச்சு. இது எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இங்கே டே புக்னு இருக்கும். அந்த டே புக்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி சேவ் ஆகிருக்கும். இதில் நீங்கள் மேபி ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இதை மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா சேஞ்சஸ் வேணுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த என்ட்ரி டோட்டலாக டெலீட் பண்ணணுன்னா கூட கீழே டெலீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெலீட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து we will move on to the second sum. ஸோ வவுச்சர் கிளிக் பண்ணிக்கிறேன். வவுச்சர் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ட்ராவில் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே கான்ட்ரான்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கேயும் கிரெடிட் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஷ்னு இருக்குது. அப்போது கிரெடிட்டில் ஃபஸ்ட்டு கேஷுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்து 3 lakhs. தென் டெபிட் சைடு ஐசிஐசிஐ பேங்க்குன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம பேங்க்கோடைய நேம் யூஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக பேங்க் ரிலேட்டடாக சில பாக்ஸஸ்லாம் வரும் இந்த மாதிரி. இதை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுங்கள். நான் இன்னொரு செஷனில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி டினாமினேஷன் கேட்கும். ஸோ நீங்கள் பேங்க்கில் வந்து கேஷ் டெபாசிட் பண்ணும்போது செலான் எழுதுவோம். அதில் 500 எவ்வளோ 100 எவ்வளோ அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ இந்த 3 lakhsக்கான டினாமினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணலாம். பட் இதுவும் மேண்டேட் கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியலன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம், இஷ்யூ கிடையாது. பட் சம் வார்னிங் காமிக்கும் இது மாதிரி, நோ டினாமினேஷன் ஹாவ் பீன் என்டர்ட் அப்படின்னு. பட் இது ஒரு இஷ்யூ இல்லை, ஜஸ்ட்டு என்டர் பண்ணிங்கன்னா போதும். நரேஷன் வேணும்னா கொடுத்துட்டு கடைசியாக இதையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அதை ஒரு தடவை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு அதோடைய கொஷின்ஸ் எல்லாம் எழுதி நீங்கள் ஒரு தடவை என்னென்ன அண்டர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் டேலியில் கம்பெனி க்ரியேட் பண்ணி இதே ப்ராசஸில் பண்ணுங்கள். நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 சம் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். மீதி இருக்கிற எல்லா சம்மும் நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் ஏதாவது இஷ்யூனால் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.